My dear students, இப்போ கெப்பாசிட்டரில் ஒரு டெஸ்ட் எழுதணும் இல்லையா, 30 கொஸ்டின் அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த கிளாஸில் ஒரு 15 கொஸ்டின்ஸ், அடுத்த ஒரு பிரேக், அடுத்த கிளாஸில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். See this first question. See, இது வந்து டயலெக்ட்ரிக் பேரலல்ல இருக்கு, தெரியும் இல்லையா உங்களுக்கு, இந்த டெரிவேஷன்லாம் நம்ம பேசியிருக்கோம். அப்போ you know the formula, the effective capacitance will be, இது K1 K2 parallel இருந்தால் என்ன ஃபார்முலா வரும்? K1 plus K2 by 2 into C, ரைட்டா? ஸோ K1 இது 8, K2 12 by 2 into C is 6 microfarad. அப்போ இது வந்து 20 by 2 10, அப்போ 60 microfarad. இது capacitance. கேள்வி என்ன கேட்டிருக்கு? இதை வந்து 100 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணும்போது what is the energy stored? Energy half CV square formula of C வந்து 60 microfarad, V square na 100 square 10 power 4. அப்ப என்ன வருது? 30 into 10 power minus 2. What is this? 0.3 joule. The answer is first option. கரெக்டா போட்டீங்களா? எழுதிக்கலாமே. ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? ஓகே, சப்போஸ் இப்போ வந்து இந்த டயலெக்ட்ரிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு டயலெக்ட்ரிக் இப்படி, இன்னொரு டயலெக்ட்ரிக் இப்படி, அதாவது இதை இப்படி பிரிச்சிருக்கு, இப்படி பிரிக்காமல் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். அப்படி பிரித்தால் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள்? எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 2K1 K2 by K1 plus K2 into C. இது சீரீஸ் கனெக்ஷன். இப்படி இருந்தால் இந்த ஃபார்முலா வரும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஓகே, now I am going to the next question. 2 microfarad capacitor is charged to 15 volt. After fully charged, it is disconnected from the battery and connected to 3 microfarad. What is the energy loss? ஓகே, நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பேட்டரியோட, இது C1 V0. அதுக்கப்புறம் அதில் சார்ஜ் ஏறின பிறகு நம்ம அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு C2ஓட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ தல் பி அ காமன் பொட்டென்ஷியல் அண்ட் த கொஸ்டின் இஸ் எனர்ஜி லாஸ். ஓகே, யூ ரிமெம்பர் த ஃபார்முலா? C2 by C1 plus C2 into initial energy is the energy loss. ஓகே, ரெண்டாவது கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 3, ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் வந்து 2 இன்டு இனிஷியல் எனர்ஜி, அது எவ்வளவு? ஆஃப் C1 V0 ஸ்கொயர், ஆஃப் C1 V0 ஸ்கொயர். சரி, இது வந்து 3/5, இங்கே ஒரு 2 இருக்கு, 10. C1 2 மைக்ரோஃபாரட், V ஸ்கொயர் வந்து 225, 15 ஸ்கொயர், 15 வோல்ட். சரி, இப்போ நம்ம வந்து இதை ஓகே, இதை கட் பண்ணால் 5, இதை கட் பண்ணால் 45, இதை மல்டிப்ளை பண்ணால் 135 into 10 power minus 6 அப்படி போட்டலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். ஓகே, இதெல்லாம் எல்லாரும் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் எனர்ஜின்னு கேட்டிருந்தாங்கன்னா மேலே C1 இருக்கும். யூ நோ த ஃபார்முலா, C1 by C1 plus C2 into the initial energy, ஃபைனல் எனர்ஜி கேட்டா. அண்ட் யூ நோ பர்சன்டேஜ் எனர்ஜி லாஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும்? C2 by C1 plus C2 into 100%. ஓகே,
நல்லா எழுதி பார்க்கணும், ஃபார்முலாலாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இப்போ n சின்ன சின்ன ட்ராப்ஸ் n ட்ராப்ஸ் இருக்குது. இந்த சின்ன ட்ராப்ஸ் இருக்குது. இந்த மாடலில் கணக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம். இதை பெரிய ட்ராப் ஆக்குறோம். இதுக்கு பொட்டென்ஷியல் எவ்வளவு? KQ/R. இதோட ரேடியஸ் R, இதில் இருக்கிற சார்ஜ் Q. இதுக்கு பொட்டென்ஷியல் எவ்வளவு? அதான் கேள்வி. என்ன சொல்லுவீங்க? கேபிட்டல் Q கேபிட்டல் R. கேபிட்டல் Qங்கிறது அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ். எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். NQ. there are n drops. 2 ட்ராப்னா 2Q, 10 ட்ராப்னா 10Q. இது n drops. R எப்படி கண்டுபிடிக்கணும்? K into NQ. ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? சின்ன சின்ன ட்ராப் எல்லாம் சேர்ந்து தான் பெரிய ட்ராப் வருது. சின்ன ட்ராப்புக்கு வால்யூம் 4/3 πr3. எத்தனை ட்ராப் சேருது? n ட்ராப் சேர்ந்து என்ன கிடைக்குது? பெரிய ட்ராப் கிடைக்குது. அப்போ n into r³ is r³ and cube root எடுத்தீங்கன்னா n power 1/3r, அதுதான் கேபிட்டல் R. n power 1/3r. அப்போ ஆன்சர் என்ன வருது? n power 2/3. இது மேலே போனால் -1/3. KQ/Rங்கிறது V. அப்போ இந்த ஆன்சர் வந்து 4th ஆப்ஷனில் இருக்கு. ஸோ நம்ம கிளாஸில் வந்து 27 ட்ராப்ஸ் அப்படின்னு போட்டோம் ப்ரீவியஸ் இயரில். இதில் n இருக்கு. ஓகே, எழுதியாச்சா? அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன். ஓகே, இப்போ 2 மெட்டல் பிளேட் இருக்குது. அதுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்குறோம். நடுவில் என்ன, வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அந்த மாதிரி கேட்டிருக்கு. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிளேட் இருக்குது, இன்னொரு பிளேட் இருக்குது. சார்ஜ் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், என்ன வச்சுக்கலாம்? இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 3. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். 7 கூலும் 3 கூலும். இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 7 கூலும். இந்த பிளேட் 3 கூலும். இப்போ இந்த 2 பிளேட்டையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, இந்த ஆவரேஜ், அதாவது 7 + 3/2 ஆவரேஜ் இஸ் 5. இந்த பக்கமும் வந்துடும், இந்த பக்கமும் வந்துடும். அப்போ இது டோட்டல் சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட். இங்கே என்ன இருக்கும்? +2. இங்கே என்ன இருக்கும்? -2. செக் பண்ணுங்க. 5 - 2 is 3. 5 + 2 is 7. Equal and opposite charges are there on the inner sides of the plates. அதனால இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது. அதனால பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்குது. அப்போ சார்ஜ் இன் திஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு கேட்டால் நம்ம எதை சொல்லுவோம்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்சைட் இருக்கிறத தான் சொல்லுவோம். சி அப்படின்னா என்ன? Q/V. V அப்படின்னா என்ன? Q/C. அப்போ பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 2 divided by that capacitance அப்படின்னு போடணும். இது வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு ஒரு நம்பர் வச்சு சொல்லியிருக்கேன். இங்கே பெரிய நம்பருக்கு பேர் Q1. இங்கே இருக்கிறது வந்து Q1, இங்கே இருக்கிறது Q2. அப்போ ஆவரேஜ் அப்படின்னா என்ன? Q1 + Q2/2. அது இங்கே வந்துடும். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ 2 பிளேட் நம்ம போட்டுக்கலாம். இங்கே என்ன சார்ஜ் நம்ம எழுதணும் அப்படின்னா, இதில் இருக்கிறது Q1, இதில் இருக்கிறது Q2. ஆவரேஜ் எவ்வளவு? Q1 + Q2/2. இங்கே என்ன எழுதணும்? Q1 + Q2/2. இங்கே என்ன எழுதணும்னா, இதுலேருந்து இதை கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? Q1 - பிளேட் நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன், இடம் பத்தலை. ஓகே, இங்கே ஒரு பிளேட் இருக்கு, இதில் Q1 இருக்கு. இங்கே ஒரு பிளேட் இருக்கு, Q2 இருக்கு. இங்கே என்ன இருக்கும்? Q1 + Q2/2. இங்கே என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும். டோட்டல் சார்ஜ் Q1. அப்போ இங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இதுலேருந்து இதை கழிக்கணும். அதாவது Q1 - Q2/2. செக் பண்ணி பாரு. இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுலேருந்து டோட்டல் சார்ஜில் இதை கழிச்சிரு. Q1 - Q1 + Q2/2. அப்போ 2 காமனாக எடுத்துக்கோ. 2Q1 - Q1 is Q1 - Q2/2. புரியுதா? இது வருது.
இதுக்கு ஆப்போசிட் அங்கே இருக்கும் மைனஸ் Q1 ப்ளஸ் Q2 பை 2. கரெக்டா? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் Q1 பை 2 ப்ளஸ் Q1 பை 2 கேன்சல் ஆயிரும். Q2 பை 2 Q2 பை 2 ஆட் ஆகும்போது Q2 வந்துடும். இங்கே இந்த Q1 பை 2 Q1 பை 2 ஆட் பண்ணும்போது Q1 வரும். இந்த ப்ளஸ் Q2 மைனஸ் Q2 அது கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்போ சார்ஜ் இன் திஸ் கெப்பாசிட்டர் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் which is Q1 minus Q2 by 2. பொட்டென்ஷியல் அப்படின்னா என்ன சொல்லணும்? Q by C. அப்போ Q1 minus Q2 by 2C. That is the answer. Answer is in the fourth option. எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, ரைட். சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்டால், ஒரு பிளேட் இருக்கு, இன்னொரு பிளேட் இருக்கு, இன்னொரு பிளேட் இருக்கு, இங்கே ஒரு 10 கூலும் கொடுக்குறோம், இங்கே ஒரு 7 கூலும் கொடுக்குறோம். ஓகே, இங்கே ஒரு 1 கூலும் கொடுக்குறோம். இப்போ இங்கே என்ன இருக்கும், 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 இங்கே என்ன இருக்கும். பிளேட் ஏபிசி, பிளேட் ஏல 10 கூலும், பியில் 7 கூலும், சியில் 1 கூலும். அப்போ என்ன இருக்கும்னு கேட்டால் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 18 எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆவரேஜ் ஆஃப் திஸ் ஆட் எவ்ரி திங் 9. புட் 9 ஹியர். அப்போ இங்கே என்ன இருக்கும்? +1. புட் 9 ஹியர். அப்போ இங்கே என்ன இருக்கும்? -8. இதை ஆட் பண்ணால் 1 வந்துடுது, இதை ஆட் பண்ணால் 10 வந்துடுது. இங்கே 1 அப்படின்னா இங்கே என்ன சார்? -1. இங்கே 8னா இங்கே என்ன சார்? +8. இதை ஆட் பண்ணால் இந்த நம்பர் ஜம்முன்னு வந்துடுது. ஓகே, புரியுதா? அப்போ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இங்கே எப்படி இருந்தால் அங்கே என்ன இருக்கும், இல்லை வாட் வில் பி த சார்ஜ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் சி அப்படிம்பாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்ன? ஓகே, அடுத்த கேள்வி போகிறேன். எழுதிக்கிட்டீங்களா? வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ படிச்சு பாருங்க. ஒரு சார்ஜ் Q வருது, வெலாசிட்டி Vல வருது. எதை நோக்கி வருது? இன்னொரு சார்ஜ் ஒன்று இருக்கு, அதை நோக்கி வருது. இது ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த கான்செப்ட். இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி இங்கே வரும்போது நிற்கிது. அப்போ கைனடிக் எனர்ஜி இல்லை, என்ன இருக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. எவ்வளோ இருக்கும்? KQQ/R. இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா இதுக்கு பேரு த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இதே பார்ட்டிகிள் ஒரு அதிக வேகம் 2v வருது, 2v 2 times velocity. அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா of m 2v². இது ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அந்த டிஸ்டன்ஸ் r dash அது எவ்வளவுனா KQQ/R dash. இப்போ அந்த r dashக்கும் rக்கும் என்ன ரிலேஷன், அதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த ½ m 4v² பதிலா இந்த ½ m v² இது போடலாம்ல. அப்போ 4 மட்டும் தனியாக எடுத்துட்டு மீதி KQQ/R இருக்கு, இங்க KQQ/R dash இருக்கு. KQQ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா 4/R is equal to 1/R dash. Therefore, the new distance of closest approach will be equal to R/4. R/4ங்கிறது fourth option. ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஆட்டம் நடத்தியாச்சு, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
So we are going to next question. இப்போ என்ன கேட்டிருக்கு? the area of the triangle. Area of the triangle na half into base into height. Base is q, height is v. இது half vqங்கிறதுனா ஃபார்முலா ஃபார் எனர்ஜி. எனர்ஜிக்கு 2-3 ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒரு ஃபார்முலா half cv ஸ்கொயர், இன்னொரு ஃபார்முலா half vq, இன்னொரு ஃபார்முலா q ஸ்கொயர் by 2c. So this is a formula for energy. அப்போ fourth option is right. கரெக்டாக போட்டிங்களா? Let's see this. படித்து பார்த்தீங்களா கொஸ்டின்? நல்லா நிறைய பேர் டெஸ்ட்டில் இந்த கேள்வி தடுமாறி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எத்தனை லேடர், ஒரு ஏணியுடைய படிகள் லேடர், இதில் 4 இருக்குது. 4 இருந்தாலும் 3 இருந்தாலும் 2 இருந்தாலும் ஒரே எஃபெக்ட் இந்த லேடர் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், அப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இங்கே வந்து 2, இங்கே 4, இங்கே 2, இங்கே C அப்படின்னு இருந்துச்சுன்னா, 2 லேடர் இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வருமோ அதே தான் ஒரு லேடர் இங்கே 4, இங்கே C அப்படி இருந்தாலும் வரும். சரி சார், லேடரே இல்லை, இதுதான் சார் இருக்கு அப்படின்னாலும் அதுதான் வரும். ஒரு படி, இது 2 படி, இது 3 படி. சரி, அப்போ வாட் இஸ் சி? கொஸ்டின் புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ நம்ம என்ன சொல்லணும், இதில் இங்கே 2 இருக்குது. ஓகே, இதை சால்வ் பண்ணலாம். இதில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 2 ப்ளஸ் இது 2 பேரலல், அதனால தான் இது 2 சீரீஸ், இது அதுக்கு பேரலல். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன். முதல்ல இந்த 4ம் சியும் சீரீஸில் இருக்கு. அப்போ சிஎஸ் என்பது ப்ராடக்ட் பை சம், ரைட்? இது மட்டும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து 2, இது வந்து சிஎஸ், அந்த சிஎஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இது 2 பேரலல். அப்போ 2 ப்ளஸ் 4c பை 4 ப்ளஸ் சி, இது அதுக்கு சமம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு சமம், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, சி. அப்போ 2 ப்ளஸ் 4c பை 4 ப்ளஸ் சி இஸ் சி. அப்போ சி அந்த 2 அங்கே கொண்டு போயிரு. அப்போ யூ வில் கெட் 4c பை 4 ப்ளஸ் சி ஈக்குவல் டு சி மைனஸ் 2. Okay, 4c by 4 plus c, c minus 2, cross multiply. 4c is equal to 4 plus c into c minus 2. c minus 2 multiply பண்ணிக்கோ. 4c is equal to, அது பெருக்கணும்னா 4c வருது, minus 8 வருது, அப்புறம் c ஸ்கொயர் வருது, minus 2c வருது. இதில் 4c கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்கு? c ஸ்கொயர் minus 2c minus 8 is 0. 10th standard mathematics quadratic equation. பெருக்குனா minus 8 வரணும், கூட்டினா minus 2 வரணும். அப்போ இது minus 2 வரணும். 4 2, இதில் minus 4 2, மல்டிப்ளை பண்ணால் minus 8, ஆட் பண்ணால் minus 2. அப்போ c minus 4 into c plus 2 is 0. Capacitance cannot be negative. அப்போ c is equal to minus 2 சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? c is equal to 4. So the answer is c is equal to 4. How to verify? இங்கே போட்டால் 4 வருது, cக்கு 4 போட்டோம்னா ஆன்சர் 4 வருது. இங்கே போட்டால், இங்கே 4 போட்டால் என்ன ஆகும்னா 4, இது வந்து சீரீஸ், 4 சீரீஸ் இருந்தால் 2 plus 2 4. புரியுதா? இங்கே 4 போட்டால் என்ன ஆகும்? இங்கே இந்த இடத்துல ஒரு 4 இருக்கு, ஐம் சாரி, இந்த இடத்துல ஒரு 4. இது வந்து லேடர் ஒரே மாதிரி டிசைனில் இருக்கணும். ஸோ நல்லா புரியுதா? 4 4னா 2, 2 + 2 4, 4 4னா 2, 2 + 2 4, ஒரே மாதிரி வந்துட்டுருக்கு. ஓகேயா? அதனால் எத்தனை லேடர் இருந்தாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் வரணும் அப்படின்னா அது ஆன்சர் என்னவாக இருக்கணும்? 4 மைக்ரோஃபாரடாக இருக்கணும். சீரீஸ் அப்படின்னா 2 கெப்பாசிட்டர்
சி அப்படி இருந்ததுன்னா ஆன்சர் இஸ் C/2. சி ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலல்ல இருந்துச்சுன்னா அப்போ ஆன்சர் 2C. அதனால தான் 4/4னா 4/2 2 அப்படிங்கிறேன், 2/2னா 4 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். So now we are going to அடுத்த கொஸ்டின் நம்ம போறோம். Fully charged capacitor C. It is discharged through a small coil resistance wire embedded in a thermally insulated block. அதாவது ஒரு கெப்பாசிட்டருக்கு நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருக்கோம். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியாச்சு. ஓகே, சார்ஜ் பண்ணால் அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது? ஆஃப் CV². இந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசிபேட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு கனெக்ட் திஸ் வித் அ ரெசிஸ்டர். அப்படின்னா இது என்ன ஆயிரும்? இந்த எனர்ஜி நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஓடியாரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இட் வில் பிகம் ஹீட் எனர்ஜி. அப்போ எவ்வளவு ஹீட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணும்? MS∆T. மாஸ் இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, அப்போ இந்த எனர்ஜி அந்த எனர்ஜி ஈக்குவல். அப்போ half CV² is equal to MS∆T. So V² is equal to 2MS∆T by C. V is the root of this. So correct puttingla. So where is this? 2MS∆T இங்க இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். வாட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ்? இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்முலா, அதனால் உங்களுக்கே தெரியும். கரெக்டாக? ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. த அதர் சைட் ஆஃப் த பிளேட் இஸ் கனெக்டட் டு எர்த். இது பிளேட் ஏ, இது பிளேட் பி. கனெக்டட் டு எர்த்துங்கிறதுனால பொட்டென்ஷியல் இஸ் 0. இதில் ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். இப்போ C is equal to Q by Vன்னு நம்ம போடுறோம்ல, அந்த Vங்கிறது என்ன? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் between the plates, which is VA, because this is connected to earth. இதே கான்செப்ட். ஒரு ஸ்பியர் இருக்கு, இதில் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தாச்சு. அனதர் ஸ்பியர் இருக்கு, இதில் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்ட். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜஸ் இங்கே சார்ஜ் இருக்கா? இல்லை, கனெக்டட் டு எர்த். இதுக்கு பேர் ஏ, இதுக்கு பேர் பி. இதோட ரேடியஸ் R1, இதோட ரேடியஸ் R2. ஓகே, அப்போ வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் ஏ அப்படின்னா? ஏங்கிற பாயிண்ட் இந்த சின்ன ஸ்பியருக்கு சர்ஃபேஸில் இருக்கு, KQ/R1. பெரிய ஸ்பியருக்கு உள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா சர்ஃபேஸில் என்ன பொட்டன்ஷியலோ அதுதான் அதுக்கு வரும், நமக்கு தெரியும். KQ/R2. கேனா என்ன? 1/4πε0. Qவையும் வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, 1/R1 மைனஸ் 1/R2. அப்போ Q/4πε0 R2 minus R1 by R1 R2, and this is the value of the potential. சரி, இந்த ஃபார்முலாக்கு போயிட்டு நமக்கு கேள்வி என்ன? கெப்பாசிட்டன்ஸ் என்ன? Q/V. கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q/V. V கீழே வந்துருச்சு, இதெல்லாம் ஆப்போசிட் சைட் போயிருச்சு. 4πε0 R1 R2 by bigger one minus smaller one, R2 minus R1. So this is the formula for capacitance. இந்த ஃபார்முலா நமக்கு எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? எழுதிக்கலாம்.
அடுத்த கேள்விக்கு போகிறேன். வாட் இஸ் த பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் டி அப்படின்னு கேட்டிருக்கு. பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் டி அது என்னன்னு தெரில, அந்த பொட்டென்ஷியல் வி. ஓகே, இப்போ இது பள்ளம், அது மேடு அப்படி எடுத்துக்கலாம். அதாவது V1 சின்னது, V அதை விட பெருசு, V2 அதை விட பெருசு. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் C1? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் இது C1, இது C2. இங்கே என்ன பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா பிகர் ஒன் மைனஸ் ஸ்மாலர் ஒன். ரெண்டாவது கெப்பாசிட்டரில் என்ன பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு? மேடு மைனஸ் பள்ளம். ஓகே, கெப்பாசிட்டர் அப்படின்னா C is equal to Q by V. அப்போ Qங்கிறது CV. இது சீரீஸ் கனெக்ஷன். Q1 equal to Q2. சீரீஸ் கனெக்ஷன். சார்ஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட். சரி, சார்ஜ்னா என்ன போடுவீங்க? ப்ராடக்ட் ஆஃப் C into V. அப்போ C1 V minus V1, C2 V2 minus V, just multiply C1V minus C1V1, C2V2 minus C2V. இதை இங்கே கொண்டு வாங்க. C1V plus C2V is equal to C1V1 plus C2V2. இப்போ what is the potential V அப்படின்னா C1V1 plus C2V2 by C1 plus C2. That is the answer. That's in the third option. ஸோ நல்லா புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? எழுதிக்கங்க. ஸோ என்ன கான்செப்ட்? சீரீஸ் கனெக்ஷன்னா சார்ஜ் இஸ் ஈக்குவல். சார்ஜ் அப்படின்னா C into V. Vங்கிறது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, வெரி குட். 10 கணக்கு முடிச்சிருக்கோம். We are going to next one. இந்த சர்க்யூட்ல ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் 10 அப்படி இருந்தால் பிங்கிற பாயிண்ட்ல என்ன இருக்கும்? அதுதான் கேள்வி. அதாவது ஏங்கிற இடத்துல பொட்டென்ஷியல் 10 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பியில் என்ன பொட்டென்ஷியல்? ஓகே, என்ன பண்ணலாம்? இதில் பி இஸ் ஹியர், இதுக்கு பேர் சின்னு வச்சுக்கிறேன். பிலேருந்து சிக்கு இப்படி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இப்படி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சின்னு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1 மைக்ரோஃபாரட். இங்கே பேட்ரி 10 வோல்ட் and the point A is here. இது எவ்வளவு? 1 மைக்ரோஃபாரட், 1 மைக்ரோஃபாரட். இது ரெண்டும் parallel இருக்கு. CP is equal to C1 plus C2. ஸோ மொத்தமாக எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2 மைக்ரோஃபாரட். இதில் எவ்வளவு இருக்கு? இது ரெண்டும் சேர்ந்து 2. இங்கே என்ன இருக்கு? 1 மைக்ரோஃபாரட். Then there is a battery here 10 volt in the point A. இது சீரீஸ். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வரையலாம். எப்படி வரையலாம் அப்படின்னா இங்கே இருக்கு என்னது? 2 மைக்ரோஃபாரட். ஓகே, இந்த பாயிண்ட் B இங்கே இருக்கு. இஸ் இட் கிளியர் டு யூ? ஸோ இங்கேருந்து வரும்போது இது ரெண்டும் சேர்ந்து 2 மைக்ரோஃபாரட் வந்தது, B வந்துடுது, அப்புறம் 1 மைக்ரோஃபாரட், அப்புறம் A வருது. ஓகே, சரி. இந்த 10 வோல்ட்டுங்கிறதுல சம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே, சம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே வரப்போகுது. இந்த பேட்டரி இஸ் கோயிங் டு அப்ளை திஸ். சரி, V1 V2 எவ்வளவு அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன். சார்ஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட். சார்ஜ்னா C1 V1 ஈக்குவல் டு C2 V2. C1ங்கிறது 2 V1, C2ங்கிறது 1 V2. மொத்த பொட்டென்ஷியல் இது. இந்த பேட்டரி வந்து இதில் கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் 10. அப்போ V1 plus V2 is 10. இதை வந்து V2க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? 2V1 போட போகிறேன். அப்போ V1 plus V2 வந்து 2V1 equal to 10. 3V1 is 10. அப்போ V1 is 10 by 3. இது வந்து 10 by 3. இது வந்து 2 times of this 20 by 3.
ரைட், இதுலேருந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பிக்கும் இந்த ஏக்கும் இடையில உள்ள பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 20/3. ஏங்கிற பாயிண்ட்ல உள்ள பொட்டென்ஷியல் 10. அப்ப பிங்கிற பாயிண்ட்ல என்ன பொட்டென்ஷியல்னா 10 plus 20/3. The answer for this question is 50/3, which is in the second option. புரியுதா எல்லாருக்கும்? நம்ம என்ன பண்றோம், முதல்ல இது ரெண்டும் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இதுவும் parallel அப்படின்னு போட்டு படத்தை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா 2 மைக்ரோஃபாரட். இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு. இந்த பொட்டென்ஷியல் அந்த பொட்டென்ஷியல் எவ்வளவு அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். பிளஸ் பிக்கும் ஏக்கும் உள்ள பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. பட் ஏ இஸ் ஆல்ரெடி அட் 10. அப்போ 20/3 அண்ட் 10 ஆட் பண்ணும்போது 50/3 எழுதிக்கலாம். ஸோ நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னா 0 பொட்டன்ஷியல். இந்த இடத்துல 10 இருக்கு அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கு, 50/3 இருக்கு. சரி, அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் போட்டு சீனு போட்டு அங்கே என்ன இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும், அங்கே என்ன இருக்குன்னா 20/3, 10/3னா 30/3, 10. இந்த இடத்துல ஒரு 10. ஆனால் ஏற்கனவே இங்கே 10 இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அப்போ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸே 10 வர்றதுனால இது எவ்வளோவில் இருக்குன்னா 20 வோல்ட்டில் இருக்கு. 50/3 அப்படின்னா அது 10, அப்புறம் ஒரு 20/3, அதாவது 6. இது ஒரு 16.6 வோல்ட்டில் இருக்கு. ஓகே, இது எவ்வளோ வோல்ட்டில் இருக்கு, 10 வோல்ட்டில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அதோட அர்த்தம் அதுதான். சப்போஸ் A is at 10 வோல்ட்னு கொடுக்காட்டி நம்ம என்ன சொல்லுவோம், A is at 0 வோல்ட் and this is at 6.6 and this is at 10. The positive terminal 10 அங்க இருக்குன்னு சொல்லுவோம். Is it clear? Right, now it will be clear, I know. Then we are going to the next. ஓகே, கணக்கு எழுதிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. ஏற்கனவே டெஸ்ட்டில் போட்டிருப்பீங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு 2 மைக்ரோஃபாரட், இங்கே ஒரு 3 மைக்ரோஃபாரட், இங்கே 10 வோல்ட். ஓகே, டெல் மீ இது எப்படி இப்படி பிரியும்? இங்கே எவ்வளோ வரும், இங்கே எவ்வளோ வரும்? என்ன சொல்லணும்? V1 plus V2 is 10. ஓகே, அடுத்து என்ன சொல்லணும்? சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன் என்ன அர்த்தம்? Q1 is equal to Q2. அப்படின்னா என்ன அர்த்தம்? C1 V1 is equal to C2 V2. C1 எவ்வளவு? 2. இது எவ்வளவு? 3. சரி, இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரெண்டால பெருக்குங்க. 2V1 2V2 is 20. 2V1க்கு பதிலாக என்ன போட போறீங்க? 3V2 அப்படி போட போறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 5V2 is 20. அப்ப V2 is 4. அப்ப இந்த இடத்துல 4, மொத்தம் 10. அப்ப இங்க 6. அப்ப potential difference across the plate A is 6 and the plate B is 4. That is the correct answer. The ratio of the charges 3:2 கிடையாது, because series connection charge is equal. The ratio of the electrical energy 2:3 வருமா? வரக்கூடாது, பார்க்கலாம். Ratio of the electrical energy, அதாவது first one by second one. First one of C1 2 microfarad, அந்த V இது 6 36, இது நியூமரேட்டர் 36, டினாமினேட்டர் half C2 3 C2, V2 ஸ்கொயர் 16, இது 8. அப்போ 36/3 into 8, இது 9, இது 2, இது 3. அப்போ 3/2. It is not 2/3. 2/3 கிடையாது, 3/2.
So that is a wrong option. So we have completed question 12 and I am moving on to question 13. Five microfarad capacitorல எவ்வளவு சார்ஜ் இருக்கு? ஓகேயா? இப்போ இது எப்படி இருக்குன்னா, இது பரவாயில்ல, இதை விட்டுடலாம். அதாவது பேரலல்ல இது கனெக்டாக இருக்குது, பேரலல்ல இது கனெக்டாக இருக்குது. நமக்கு கொஸ்டின் வந்து 5 மைக்ரோஃபேரடில் தான் கொஸ்டின் இருக்குது. அதனால் இது வந்து டோட்டலி கணக்குக்கு சம்மந்தம் இல்லை, அதை தூக்கிடலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இது சிபி, அப்போ 7 இருக்குது. இதை கொண்டு வந்து 6 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். அப்போ இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்கும்? பொட்டென்ஷியல் என்ன இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ப்ரீவியஸ் சம்மில் எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்கும்? 4 வோல்ட்டு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டோட்டல் பொட்டென்ஷியல் வந்து 10, அதில் ஒரு பார்ட்டு தான் இங்கே வரப்போகுது. அது எவ்வளோ வரப்போகுதுன்னா, இது 2, ரெண்டையும் சேர்த்தா 5, இது வந்து 10. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுதா? ஸோ ஈஸி மெத்தட் டு ஃபைண்ட் த பொட்டென்ஷியல். 2 கெப்பாசிட்டர் சீரீஸில் இருக்குது. இங்கே என்ன பொட்டென்ஷியல்னா, நான் அதை நியூமரேட்டரில் போடுவேன், டோட்டலை டினாமினேட்டரில் போடுவேன், பொட்டென்ஷியல் என்ன இருக்குன்னு போடுவேன். அப்போ ஐ வில் கெட் த ஆன்சர் 6. ரைட். அப்போ இந்த மெத்தடை இங்கே யூஸ் பண்ணனா, இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா, டோட்டலை டினாமினேட்டரில் போடுவேன், அந்த இதை நியூமரேட்டரில் போடுவேன், அப்புறம் பேட்டரி பொட்டென்ஷியலை போடுவேன். ஓகே. அப்போ இது வந்து 18/10 அப்படி இருக்கு. த பொட்டென்ஷியல் இஸ் 2ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லை இருக்கட்டும், 18/10 பொட்டென்ஷியல் தெரிஞ்சிருச்சு. இதில் இந்த சர்க்கியூட் வந்து 2, இது வந்து 5. அப்போ இது ரெண்டுமே அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸில் தான் இருக்குது. 18/10 வோல்ட் அப்படிங்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸில் இது இருக்குது. சரி, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னா, C is equal to Q/V, Q is equal to CV. You have to take that C, 5 microfarad, to be multiplied by the potential. அப்போ you cancel this 2, you cancel this 9. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? மைக்ரோ கூலும்ல சொன்னால் 9 மைக்ரோ கூலும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் 9. எழுதிக்கிங்க எல்லாம். So 2 more questions. Right. Now இந்த சர்க்யூட்டில் ஏக்கும் பிக்கும் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் என்ன? ஓகேப்பா. இப்போ ஒரு வளையம் அப்படி வருது, வர்ற வழியில் ஒரு கெப்பாசிட்டர் வருது. இப்படி ஒரு வளையம் வருது, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் வருது, தென் இது இங்கே வருது. இதுக்கு பேர் ஏ, இதுக்கு பேர் பி. ரைட். இங்கேருந்து யூ டேக் அ கெப்பாசிட்டர் அண்ட் கம் ஹியர். வாட் இஸ் திஸ் அப்படின்னா, சாரி பேரை மாற்றிருக்கேன். இது பி, இது ஏ, அப்படியே வச்சுக்குவோம். இது பினா இது பி தான், ஏன்னா நடுவில் ஒன்றும் இல்லைல்ல, ஒரு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் எதுவுமே இல்லைல்ல. ஓகே. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருக்குது, இது என்ன? அதுவும் பி தான். சரி, அப்போ இது பியா? இல்லை, நடுவில் கெப்பாசிட்டர் இருக்கு. ரைட். இங்கே இதுலேருந்து ஒரு கெப்பாசிட்டர் இங்கே போகுது. ரைட். அப்புறம் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. C1, C2, C3, C4 எல்லாமே 9 மைக்ரோஃபாரட். இது ஒரு 9, இது ஒரு 9, இது ஒரு 9, இது ஒரு 9. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சின்னு வச்சுக்கலாம். ரைட். இதை எப்படி வரைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா, ஏலேருந்து புறப்பட்டு நம்ம பிக்கு போகும் பொழுது ஒரு 9 இருக்குல்ல. ரைட். ஏலேருந்து பிக்கு போகிறோம், 9 இருக்கு. அப்போ நான் இதை கணக்கில் கொண்டு வந்துட்டேன். அடுத்து ஏலேருந்து சிக்கு போகிறோம், ஒரு 9 இருக்கு. அப்போ ஐ ஹவ் அக்கவுண்டட் திஸ். சிலேருந்து பிக்கு போகும்போது ஒரு 9, இன்னொரு 9 அப்படி இருக்கு.
அப்போ சிலேருந்து பிக்கு போகிறப்ப ரெண்டு கெப்பாசிட்டர் ரெண்டு பாதை இருக்குன்னா parallel அப்படி இருக்கு. ஸோ ஹியர் இஸ் சி. இப்போ என்ன செய்யணும், மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9 parallel 18, இது ஒரு 9, இது சீரீஸில் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் பை சம் ஒரு சர்க்கியூட் போட்டு காமிச்சிட்றேன். இது சிபி, இது ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு 18, இது எவ்வளவு 9, இது சீரீஸில் இருக்குது. இது சீரீஸில் இருந்துன்னா ப்ராடக்ட் பை சம் 27, இதை கட் பண்ணனா 3, இதை கட் பண்ணனா 6, அப்போது இது வந்து 6, மேலே இருக்கிறது 9. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மேலே இருக்கிறது 9, கீழே இருக்கிறது 6, இது ரெண்டும் சேர்ந்து 6. இப்போ மொத்தம் எவ்வளோன்னா parallel 9 plus 6, the answer is 15. 15 is in the fourth option. ஒரு சில கேள்விகள் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க, ஒரு சில கேள்விகள் சந்தேகம் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு கொஸ்டின். When half of the space between the plates in a parallel plate capacitor is filled by mica, what is the ratio of the capacitance before and after? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி இருந்துச்சு, வெறும்னா ஏர் தான் இருந்துச்சு. அப்போ என்ன கெப்பாசிட்டன்ஸ், எப்சிலான் நாட் ஏ பை டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், half of the space is filled by mica. இது எவ்வளவு d by 2, மீதி எவ்வளவு இருக்கு d by 2. சரி, what is the capacitance of this one? Capacitance is sigma a, அதாவது q by v. q is equal to sigma a. பொட்டென்ஷியல் அப்படின்னா ed. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி எழுதணும், v is equal to பவர், இங்கேருந்து இங்கே போகிறாரு, இங்கேருந்து என்ன பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அப்போ +1 coulomb should be taken from here, it should go here against the direction of electrostatic force. How much work we are doing, அதுதான் பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியலுங்கிறது இங்கேருந்து ஒருத்தர் நீச்சல் அடித்து போயிட்டே இருக்காரா, அப்போ he is traveling d by 2 in air and he is traveling d by 2 in dielectric. E dash electric field in dielectric, E electric field in air. Right, C is equal to Q by V. V க்கு பதிலா நான் என்ன போட போறேன், E ங்கிறது sigma by epsilon naught d by 2. E dash ங்கிறது என்ன, sigma by epsilon naught epsilon r, relative permittivity அல்லது dielectric constant d by 2. இப்போ என்ன பண்ணலாம், சிக்மாவை கேன்சல் பண்ணிடலாம், எப்சிலான் நாட் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே ரைட், இங்கே d by 2 இருக்குது, இங்கே d by மைக்காக்கு 6, அப்போ 12 இருக்குது. மேலேயும் கீழேயும் நம்ம 12ஆல் பெருக்கினா 12 எப்சிலான் நாட் ஏ, 12ஆல் பெருக்கினா 6d + d, அப்போ கீழே என்ன இருக்குது 7d. ரைட்டா, கணக்கோட லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு பேர் சி டேஷ் இல்லையா. ஓகே, சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 12 எப்சிலான் நாட் ஏ பை 7d. எப்சிலான் நாட் ஏ பை டி தான் சி. கேள்வி வந்து சி பை சி டேஷ் எவ்வளவு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படி கேட்டிருக்கு. அப்போ இது அங்கே போச்சுன்னா 7 by 12. ஸோ இந்த கணக்குக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகே, வெரி குட். எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் எழுதிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.